ஸோ நியூ சாம்பியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆயிருக்காங்க. ஸோ ஜாக் ரைடர் வந்துட்டாருங்க, திரும்ப வந்துட்டாரு. ஸோ WWE அஃபிஷியலாக சைன் பண்ணிட்டாருன்ற நியூஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருந்துருக்கு. அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் கண்ட WWEலேருந்து மல்டிபிள் மேட்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் என்ன நடந்துச்சு, ஸோ ஃபர்ஸ்ட் ஹவர் 3 hour ஷோவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருந்தாங்க. அப்படி என்ன தான் நடந்துச்சுன்றதை டீட்டெயிலாக டீகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்போ தான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் ஒரு ஷார்ட் வீடியோ போய் வரும். சரி, நம்ம டைமஸ் பண்ணுவோம், வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். ஓவரால் ஸ்மாக் டவுன் கிக் ஆஃப் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணுறாரு. மிஸ் வழக்கம் போல கிக் ஆஃப் பண்ணது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றாரு, ஸோ ஜான்சனோட ரிட்டையர்மெண்ட் டூரில் எனக்கு ஒரு மேட்ச் இருக்க வேண்டியது இருந்திருக்கு. பட் இருந்தாலும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தடுத்துட்டானுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த இடத்துல ஜோ இண்டியை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ என்ன பயங்கரமாக டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE ஃபர்ஸ்ட் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன், எனக்கான ரெஸ்பெக்ட் WWE கொடுக்க மாட்டானுங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் புலம்பிக்கிட்டு இருப்பாரு. இந்த இடத்துல ஷாக்கிங்லி நம்மளுடைய ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா வராரு. ஸோ நம்மளுடைய வைப்பர் ரிட்டர்ன் ஆகிறாருங்க. ஸோ ரிட்டர்ன் ஆனது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ராண்டி ஆர்டன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசுறாரு. ஸோ கிரேட்டஸ்ட் ரிட்டர்னாக வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கீங்க, நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும்போது ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராண்டி ஆர்டன் நம்மளுடைய மிஸ்ஸுக்கு ஒரு RKO போட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் எண்ட் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய ராண்டி ஆர்டன் அண்ட் ஆல்சோ கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் மீட் அப் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு 3 ஸ்டேஜ் ஆஃப் ஹேல் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த மேட்ச்சில் நீ ட்ரூ மேக்கின்டரை பீட் பண்ணிடுவேன். பீட் பண்ணதுக்கப்புறமா நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்டிலுக்காக வருவேன்றதை ராண்டி ஆர்டன் வந்து பார்த்தீங்கன்னா 1 second டிக்ளேர் பண்ணுறாரு. கடைசி வரைக்கும் ராண்டி ஆர்டனை ஹீல் டர்ன் பண்ண வைக்க மாட்டானுங்க போல. ஸோ இவங்க ஃபியூடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஹீல் டர்ன் பண்ண வச்சா மாஸாக இருக்கும். பட் இருந்தாலும் WWE அதை பண்ண மாட்டானுங்க போகிற கடைசி இடத்துல நயா ஜாக்ஸ் அண்ட் ஆல்சோ லாஸ்ட் லெஜெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கபுக்கி வாரியர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா முன் வைக்கிறாங்க. இன்னைக்கான மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண வச்சிட்டோம்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப்கான ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறோம், எங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுன்ற மாதிரி கபுக்கி வாரியர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேசிக்கிறாங்க. இதுக்கப்புறமா நடக்குது நம்மளுடைய ஏரியா ரிப்ளே யோஸ்கை ஷார்லட் ஃபேர் அலெக்சா பிளஸ் வர்சஸ் நம்மளுடைய WWE டாக் டீம் சாம்பியன்ஸாக இருக்கிற கபுக்கி வாரியர்ஸ் அண்ட் ஆல்சோ நயா ஜாக்ஸ் லாஸ்ட் லெஜெண்ட்கான ஒரு 8 women டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுறாங்க. வின் பண்ணதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிக்கால்டிஸ் வந்து ஜானி கிரேஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. அண்ட் ஆல்சோ அந்த இடத்துல என்ன டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா ஜானி கிரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா NXTலேருந்து இப்போ வரைக்கும் ஸ்மாக் டவுன் ராஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆக போகிறாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செல்சி கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுடைய ஜூலியாக்கு அகேன்ஸ்டாக. ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா 1 second அவங்க வந்து பார்த்தீங்கன்னா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்மளுடைய கிட் வில்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். மிஸ்டி ஆப்பனன் கூட புக் பண்ணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிக்காலிஸ் வந்து லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தார்ல. அதர்வைஸ் யாருன்னு பார்க்கும்போது நம்மளுடைய ஜாக் ரைடர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வராரு. ஜாக் ரைடர்னு டீமில் வந்து பட் இருந்தாலும் மேட் கோடானான்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரை ரெஃபர் பண்ணுறாரு. இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆனது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுத்து இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின்னும் பண்ணிடுறாரு. வின் பண்ணதுக்கப்புறமா WWEலேருந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இது 100% ட்ரஸ்டட் தான். இது வந்து அனௌன்ஸ்மெண்ட் டேபிள் உள்ள மைக்கேல் காலே வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாக் ரைடர் வந்து பார்த்தீங்கன்னா WWE சைன் பண்ணிட்டாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஜாக் ரைடர்ன்ற நேமை ரெஃபர் பண்ண மாட்டாங்க. அந்த தீம் சாங்கில் மட்டும்தான் ரெஃபர் பண்ணுறாங்களே வெளியே பேர் சொல்லும்போது மேட் கோடானான்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறாங்க. அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேட் கோடானா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்ட WWE சைன் பண்ணியிருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மைக்கேல் கால் ரிவீல் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல டேமியன் பீஸ் ஒரு சில டிக்ளரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு. இன்னைக்கு நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் மேட்ச் இருக்குது அலிஸ்டர் பிளாக் கூட. ஸோ அந்த மேட்சோட வந்து பார்த்தீங்கன்னா இவன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூட எண்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேமியன் பீஸ் இந்த இடத்துல கால் பண்ணுறாரு. ஸோ பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய அங்கிள் ஹவுடியை வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சிக்ஸிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருமைப்படுத்தி பேசுகிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சோலசிகாவோட ஃபேமிலி ட்ரீயை முடிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கும், சிக்கிட்டா செத்துட்டான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி. இதுக்கப்புறம் நம்மளுடைய சமிசைன் பார்த்தீங்கன்னா வராரு. சமிசைன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 2026 வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வருஷமாக இருக்க போது நான் வந்து அகேன் WWE சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண போகிறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. WWE சாம்பியன்ஷிப் மீன்ஸ் வேர்ல்டு டைட்டிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போவேன்றதை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவரோட பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராமிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுக்குறாரு. இந்த இடத்துல ஷாக்கிங் நம்ம NXT ஸ்டாரான ட்ரிக் வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா வராரு. ட்ரிக் வில்லியம்ஸ் வந்தது மட்டும் இல்லாமல் ஸ்மாக் டவுனில் அஃபிஷியலாக ஜாயின் ஆகிட்டாருன்றது உங்களை நிறைய பேர் தெரிஞ்சதான். ஸோ ஒரு லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா டீசர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த வாரம் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் ராஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆகிட்டாருன்றது. அண்ட் ஆல்சோ இவங்களுக்கான செக்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ட்ரிக் வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா சமிசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு டைட்டில் வின் பண்ணுறதுக்கு 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஸோ அவ்வளோ டைம் எடுக்குதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. சமிசன் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா உன்ன மாதிரி நிறைய பேரை பார்த்துட்டு வந்துட்டேன்டா, இப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் மோதி பார்த்துருமா, யார் பெரிய யார் வெயிட் கைன்றதை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த செக்மெண்ட்க்கு அப்புறமா நம்மளுடைய ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிக்காலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பற்றி பேசுவார். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரே ஃபீனிக்ஸ் இன்ட்ரோ பண்ணிடுவார். இன்ட்ரோ பண்ணது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கான ஒரு கான்ட்ரோவர்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா போது ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் இவங்க 2 பேருக்குமான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போது. ட்ரிக் வில்லியம்ஸோட ஸ்மாக் டவுன் டெபியூட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் இருக்க போது. அது ரே ஃபீனிக்ஸ் கூட இருக்க போதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா WWEலேருந்து நம்மளுடைய நிக்காலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல கார்மலைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்ட யுனைடெட் சாம்பியனாக இருக்காருல்ல. ஸோ லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஈலியா டிராகனை பீட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருந்தாரு. இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்மலைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈலியா டிராகனை ப்ராமிஸ் பண்ணுறாரு. ஸோ உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீமேட்ச் கொடுக்குறேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல நம்ம மிஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்டர்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்மலைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசுவார். இதுக்கப்புறம் மென்ஸ்க்கான யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் ஆகுது. நம்மளுடைய கார்மலைஸ் அவரோட டைட்டில் ஜானி இருக்குன்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் பண்ணுறாரு. டிஃபன் பண்ணது மட்டும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டைன் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறம்
இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா WWE விமன் சாம்பியனான ஜேர்கெல் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஒரு சில இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மிச்சினுக்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜானி கிரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் பண்ணுறாங்க. இன்டர் பண்ணது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் பண்ணுவாங்க. மோஸ்ட் ப்ராபப்லி இவங்களுக்கான மேட்ச் அப்கமிங் ஃபியூடை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறாங்க போல. ஸோ டெவலப் பண்ணால் சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல கோடி ரோட்ஸ் அந்த இடத்துல சமிசன் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் மீட் அப் பண்ணிக்கிறாங்க. ஸோ கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டர் எங்கே இருக்கான்ற மாதிரி வந்து தேடிக்கிட்டு இருப்பாரு. அண்ட் ஆல்சோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நீ டைட்டிலுக்கு வரியாமல் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்காக வரியாமன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாரு. இவங்க 2 பேருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி தான் WWE வந்து காட்டுறாங்க. பட் இருந்தாலும் சாஃப்ட் கார்னராக தாங்க போதும் இவங்க 2 பேருக்கான ஃபியூட். இதுக்கப்புறமா நம்மளோட அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் ரிங்குக்கு வராரு. ஸோ ரிங்குக்கு வந்து கோடி ரோட்ஸ் வந்து ட்ரூ மேக்கின்டர் எங்கே ஓடி ஒளிஞ்சிட்டானா ஏதோ ஸ்டிபுலேஷன்லாம் சொல்கிறேன்னு சொன்னானே என்ன கதைன்ற மாதிரி கேட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ட்ரூ மேக்கின்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா வராரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி எல்இடி ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணுறாங்க. இந்த இடத்துல ட்ரூ மேக்கின்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 ஸ்டிபுலேஷனே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாருங்க. என்னடா பெருசாக 3 ஸ்டிபுலேஷன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. ஆக்சுவலி WWE வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வர்சஸ் ட்ரூ மேக்கின்டருக்கான அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து 3 ஸ்டேஜ் ஆஃப் ஹெல் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. 3 ஸ்டேஜ் ஆஃப் ஹெல் மேட்ச்னு போகும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டிபுலேஷன் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஒரு ஸ்டிபுலேஷன், 2வது ஃபேஸ் ஒரு ஸ்டிபுலேஷன், 3வது ஒரு ஸ்டிபுலேஷன். 3வது ஸ்டிபுலேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின்னர் யாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூட் பண்ணுவாங்க. அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்டிபுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா போகும். அதர்வைஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு ரெஸ்லிங் மேட்ச் நார்மல் மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. 2வது ஃபால்ஸ் கவுண்ட் எனிவர் மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ 3வது வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் ஓல்ட் ஸ்கூல் ஸ்டீல் கேஜ் மேட்ச். நார்மலாக ஸ்டீல் கேஜ் மேட்ச் தான். அதை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ப்ரொஜெக்ட் பண்ண பார்ப்பாங்க. மற்றபடி நார்மல் ஸ்டீல் கேஜ். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஆம்புலன்ஸ் மேட்ச் அண்ட் ஆல்சோ லூம்பர் ஜாக் மேட்ச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த ஸ்டிபுலேஷன் வச்சிருந்தாங்கன்னா சூப்பராகவே இருந்திருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். பட் அதை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலை. அதுக்கப்புறமா ட்ரூ மேக்கின்டர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் அண்ட் ஆல்சோ டஸ்டி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு உடைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் காட்டுறாங்க. அதை பார்த்து கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜுக்கு போகிறாரு. இருந்தாலும் அந்த இடத்துல செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தடுத்துறாங்க. தடுத்து கோடியை ரிங்குக்கு கூட்டு வராங்க. அந்த இடத்துல ட்ரூ மேக்கின்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்கு வந்துறாரு. ரிங்குக்கு வந்து ட்ரூ மேக்கின்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் உடஞ்சிருச்சுல. பட் இருந்தாலும் அந்த ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்து ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பில் எரிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரலான்னு பார்ப்பாரு. இருந்தாலும் செக்யூரிட்டி கார்ட்ஸ் பயங்கரமாக கோடி ரோட்ஸை தடுத்துருவாங்க. செக்மெண்ட் நல்லா இருந்துருந்துச்சு. பட் இருந்தாலும் WWE ஏன்டா இப்போ புக் பண்ணி இவ்வளோ நாள் என்னடா பண்ணி இவ்வளோ நாள் பொறி தின்னுட்டு ஏன்டா கடைசி நாள் வச்சு பண்ணுறீங்கன்ற மாதிரி இதுக்கு மேலே வயசுக்கு வந்தா என்ன வரலனா என்னன்ற மாதிரி தான் எனக்கு சத்தியமாக இருந்துருச்சு. முன்னாடி இதை WWE பண்ணியிருக்கலாம். இதுக்கப்புறமா விமன்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. நம்மளுடைய செல்சி கிரீன் அவங்களுடைய டைட்டில் நம்மளுடைய ஜூலியாக்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. டிஃபெண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலியா வின் பண்ணிட்டாங்க. ஸோ வின் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலியா க்ரௌன் ஆகிட்டாங்க. இந்த இடத்துல ஃபேஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஜானி கார்கனா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் கொடுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. பட் இருந்தாலும் கார்கனா இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா நான் வந்து கேண்டிஸ் லீரைக்கு கிஃப்டாகவே கொடுத்துட்டேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. திரும்பி தான் தர முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த இடத்துல ஆக்ஷன் பற்றி என்ன சொல்கிறேன்னா நான் நிக்காலிஸ்ட்டை போய் பேசி ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணுறேன். வின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜெயிச்சு எடுத்துக்கிறோன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாரு. இதுக்கப்புறமா மெயின் ஈவென்ட் நடக்குது. ஸோ ஆம்புலன்ஸ் மேட்ச் நம்மளுடைய டேமின் பீஸ் வர்சஸ் அலிஸ்டர் பிளாக்கான மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜெலினா வேகா நிறைய இன்டர்ஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணலான்ற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு காம்பரேட் பண்ணுற விடமா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரியா ரிப்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்துருவாங்க. ரியா ரிப்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜெலினா வேகா வந்து பார்த்தீங்கன்னா லே அவுட் பண்ணிடுவாங்க. பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை யூஸ் பண்ணி இந்த இடத்துல டேமின் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாகவே வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணதோட இவங்களோட ஸ்டோரி லைனை வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அந்த இந்த இடத்துல ரே பேக்கை WWE வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மேட்ச்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மைக்கேல் கோல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார் ஜான் சீனாவும் ரே பேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டேஜ் ஆஃப் ஹெல் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒன் ஆஃப் த ஸ்டிபுலேஷனாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்புலன்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருப்பாரு. ஸோ ரே பேக்கை ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. சின்ன டீஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரே பேக் ரிலேட்டட் பேசியிருக்க மாட்டாங்க. பட் இப்போ ஓப்பனாகவே வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. அது போக நெக்ஸ்ட் வீக் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் கார்டை பொறுத்த வரைக்கும் 8 மேன் டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போது. நம்மளோட ஒயிட் சிக் வர்சஸ் மை ஃபேமிலி ட்ரீக்கான டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போது. அண்ட் ஆல்சோ ட்ரிக் வில்லியம்ஸ் வர்சஸ் ரே ஃபினிக்ஸ்க்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போது. அண்ட் ஆல்சோ அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டேஜ் ஆஃப் ஹெல் மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. கோடி ரோட்ஸ் அவருடைய டைட்டில் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டருக்கு அகேன்ஸ்டாக டிஃபெண்ட் பண்ண போறாரு. அந்த மேட்சோட 3 ஸ்டிபுலேஷன் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டிபுலேஷனாக ஸ்ட்ரைட்டாக ஒரு ரெஸ்லிங் மேட்சாக இருக்க போது. 2வது ஸ்டிபுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் கவுண்ட் எனிவர் மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. 3வது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்ச். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டிபுலேஷனாக இருக்க போதுன்றதை சொல்லியிருக்காங்க. எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ட்ரூ மேக்கின்டரை ஜெயிக்க வைப்பாங்களான்றது எனக்கு சத்தியமாக 90% வைக்க மாட்டானுங்க. ஸோ என்ன கதைன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துக்கினே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலை ஸ்டே பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வாட்